அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 திக்ருகளை சொல்றேன். இந்த 5 திக்ருகளை மட்டும் நீங்க ஓதிக்கொள்ளுங்க. அவ்வளவுதான், உங்களோட எல்லா தேவைகளுக்கும் இதுவே போதுமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு துவா கபூலாகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இதுலயே உங்களுக்கு அடங்கி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க செய்து கொள்ளுங்க. முக்கியமா தஹஜ்ஜுடைய நேரத்துல இது செய்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். ரொம்ப இலகுவா இருக்கும். நமக்கு தஹஜ்ஜத் நேரம் அப்படிங்கிறது ரமலான்ல எல்லாருக்குமே ஈஸியான டைம் தான். சஹருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுதுட்டு இதை நீங்க ஓதிக்கொள்ளலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்தையுமே 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுல முதல் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா செலவாத்து. சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவாத்து. ஏன்னா நபியின் மீது செலவாத்து ஓதுவது அப்படிங்கிறது அல்லாஹுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும், மறுமையில சொர்க்கத்தை பெற்றுத்தரும், உயர்ந்த தரஜாக்களை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். முதல்ல செலவாத்தை ஓதிக்கோங்க. அடுத்தது 2வது அஸ்தோஃபிருல்லா, அதாவது பாவ மன்னிப்பு கேட்கிறோம். யாரெல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு யார் ஒருவர் தௌபா செய்யறாங்களோ அவங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் போக்கிறான். அவங்களுடைய தேவைகளை காணாத புறத்துல இருந்து அல்லாஹ்வே நிறைவேற்றி தருகிறான். அதனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், ரிசுக்கே இல்ல, வருமானம் இல்ல, வசதி இல்ல, கடன் அடைக்க முடியல, கஷ்டத்துல இருக்கேன்னு சொன்னாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழியை கொடுப்பான். நீங்க அஸ்தோஃபிருல்லா அப்படிங்கக்கூடியதை 100 முறை ஓதிவாங்க. அடுத்தது 3வதாக பாத்தீங்கன்னா அல்லாஹ் முஸ்தஆனு அப்படின்னா அல்லாஹ் உதவி தேடப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். உண்மையாலுமே அல்லாட்ட தான் நம்ம உதவி தேடுறோம். அதனால யாழ்லா உன்ட்ட தான் நாங்க தேடுறோம், நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தக்கூடிய இந்த அல்லாஹ் முஸ்தஆனு ஓதுங்க. இந்த அல்லாஹ் முஸ்தஆனுக்கு ஒரு வரலாறே இருக்கு. அதாவது ஒரு நரகவாசி இந்த ஒரு வார்த்தையை கூறுகிறான். எப்படின்னா நரகத்துல இருக்கும்போது கூறுகிறான். கூறின உடனே அல்லாஹ் என்ன பண்றான், உனக்கு என்ன வேணும்னு அல்லாஹ் கேட்கிறான். உடனே அவன் என்ன சொல்றான், நரகத்தை விட்டு வெளியே வரணுங்கிறான். உடனே அல்லாஹ் என்ன பண்றான், இந்த வார்த்தையை சொன்னனால வெளியே விட்டுறான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். மறுபடியும் இந்த வார்த்தையை ஊதி அவன் என்ன கேட்கிறான், எனக்கு அந்த சொர்க்கத்துடைய வாசல் வரி போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்கிறான். கொண்டு போய் அல்லாஹ் விட்டுறான். மறுபடியும் இந்த வார்த்தையை ஊதி அவன் என்ன கேட்கிறான்னா, எனக்கு சொர்க்கத்துக்குள்ள ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப மறுபடியும் என்ன பண்றான், அல்லாஹும் ஒரு தடவை உள்ள போறதுக்கு அல்லாஹ் விட்டுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வார்த்தையை கூறுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீ அங்கேயே நிரந்தரமா இருந்துக்கோன்னு சொல்லிடுறான். சுபஹானல்லாஹ். ஒரு நரகவாசியை சொர்க்கத்துக்குள்ள இழுத்துட்டு போகக்கூடிய வார்த்தை தான் இந்த அல்லாஹு அல் முஸ்தஹானோ அப்படிங்கக்கூடிய வார்த்தை. இதை நீங்கள் 100 முறை ஓதிங்க. முடியாத காரியத்தை கூட அல்லாஹ் முடித்து கொடுப்பான். அடுத்தது யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னா கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்விடத்துல இருக்கக்கூடிய இஸ்முகள்ல அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய இஸ்மு. நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னால எடுத்து பார்த்தாலும் இதுதான் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்னு வரும், அப்புறம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான் வரும். அது மட்டும் இல்லாம குரான்ல எங்க எடுத்து பார்த்தாலுமே பிஸ்மில்லாவோட அர் ரஹ்மான் அர் ரஹீம் சேர்ந்து இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு வரும். அப்ப அல்லாஹுடைய இஸ்முகள்ல எவ்வளவு சிறப்பாக இது 2 இருந்திருந்தா, இதை எடுத்து அல்லாஹ் பிஸ்மில்லா கூட சேர்த்தி அந்த பிஸ்மில்லாவை ஒவ்வொரு சூறாலையும் வச்சிருப்பான். யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய காரியங்களை செய்யும் போது கூட நம்ம பிஸ்மி சொல்லி செய்யும் போது பரக்கத் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த 2 திருநாமமும் இஸ்மியாக்களம் கொண்டதாக இருக்கு. துவாவை கபுலாக்கும், பரக்கத்துகளை அதிகமாக்கக்கூடியதாகவும், அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய திருப்தியும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அதனால இதை 100 முறை ஓதிக்குங்க. கடைசியா சூரா நஸ்ரு சூரானா உதவியை பெற்றுத்தரக்கூடிய சூரா தாது. இதாஜா நஸ்ருல்லாஹின்னு சொல்லிட்டு வரும். அந்த சூறாவை நீங்க முடிந்தால் 100 முறை ஓதுங்க. ஒரு வேளை நேரம் இல்ல ஓத முடியலன்னா குறைஞ்சது 11 முறை இந்த சூறாவை ஓதிக்குங்க. திக்ருகளை 100 முறை ஓதிட்டு இதை 11 முறையை ஓதுனா கூட உங்களுக்கு போதுமானது. ஏன்னா நான் தஹஜ்ஜுடைய நேரத்துல ஓதும்போது என்னால 100 முறை ஓத முடியாது, டைம் பத்தாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா குறைத்துக் கொள்வேன், 11 முறை ஓதிக்கொள்ளலாம். இந்த சூறாவே பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு பெற்றுத்தரும். எந்த காரியத்துக்கு உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வேணும்னாலும் இதை ஓதுங்க. அந்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் இன்ஷா அல்லாஹ். இதை ஓதி முடிச்சுட்டு நீங்க தஹஜ்ஜுத் நேரத்துல துவா செய்து பாருங்க. உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாம கபுலாகும். நீங்க ஒரு மனசுல ஒரு நியத்து வச்சுக்கோங்க, இந்த ரம்ஜான்ல நமக்கு இந்த காரியம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சுட்டு நீங்க செய்யுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, அதை யோசிச்சு நம்ம வலியுறுத்தி நம்ம நிறைய அமல் செய்ய ஆரம்பிப்போம். அது மூலமாகவே அந்த தேவை என்ன ஆயிரும், நிறைவேறிடும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து ரமலானுக்காக வீடியோக்களை போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஹைக் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.